இப்போ இந்த வாட்டி நாம இந்த குரு பெயர்ச்சி பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த அக்டோபர் 18ஆம் தேதி மேற்கொண்டு டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னா 1.5 மாசம் குரு பகவான் மிதுன ராசியை விட்டுட்டு கடக ராசியில பெயர்ச்சி ஆக போறாரு. இது அதிச்சார பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு இடத்துல குரு பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போதே இன்னொரு இடத்துக்கு செல்லிட்டு திரும்பி அதே இடத்துக்கு வருவது, அது அதிச்சார பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அதிச்சார பெயர்ச்சியில எல்லா ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட ராசியில பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிற குரு பகவான் இந்த அக்டோபர் 18ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களோட 2ஆம் வீட்டுக்குள்ள பெயர்ச்சி ஆக போறாரு. 2ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா பினான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், வெல்த்துக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், அதுவும் வெல்த் ஹவுஸ்ல உச்சகட்டமா இருக்க போறாரு குரு பகவான். இந்த 1.5 மாசம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. பினான்சியல் பொறுத்த வரைக்கும், ஃபேமிலி பொறுத்த வரைக்கும். சோ செகண்ட் ஹவுஸ்ல குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது பினான்சஸ் ரொம்ப நல்லா வளர்ந்துரும். நமக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு, சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு நிறைய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைச்சிரும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல வியாபாரம் க்ரோ ஆகுறதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். அப்படியே வேலை செய்யறவங்களுக்கு வேலையில இன்கிரிமெண்ட் கிடைச்சிடலாம். இல்ல ரொம்ப நாளா மிதுன ராசிக்காரங்கள்ல வேலை தேடுறவங்களுக்கு இந்த 1.5 மந்த் டைம் பீரியட்ல ஒரு இன்கம் சோர்ஸ்ன்றது கட்டாயமா ஏற்படும் சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே இந்த 2ஆம் வீட்டுல குரு உச்சகட்டமா இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரங்களுக்கு ஃபேமிலி எக்ஸ்பான்ஷன், ஃபேமிலியில ஒரு அக்கேஷன்ன்றது நடக்க போகுதுங்க. ஒரு சில மிதுன ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். குழந்தை இல்லாத மிதுன ராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஒரு சில மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் இந்த பிரெக்னன்சி அந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எதுக்குன்னா ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் ஆக போகுது என்ற ஒரு விஷயம்ன்றது அந்த சிக்னிபிகேஷன்ஸ் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு தெரிய வரும். அப்படியே 2ஆம் வீட்டுல குரு பகவான் இருக்கும்போது நல்ல உணவுன்றது கூட கொடுப்பாங்க. உணவு சாப்பிடுறதுன்னா நமக்கு 2ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீச்சுக்கு, உணவுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ இந்த டைம் பீரியட்ல நிறைய விருந்துல நீங்க கலந்துக்கிறதுக்கு, ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்ல நீங்க கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்படியே மிதுன ராசிக்காரங்க ரொம்ப நாளா ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்குறதா இருந்தா இந்த டைம் பீரியட்ல வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. எதுக்குன்னா செகண்ட் ஹவுஸ் வெல்த் எக்ஸ்பான்ஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ ரொம்ப நாளா ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தா இந்த டைம் பீரியட்ல நீங்க வாங்குறதுக்கு, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட். இல்லாட்டி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, பூர்வீக சொத்து ஏதாச்சும் இருந்தா இந்த டைம் பீரியட்ல உங்களோட கை மாறி வந்துரும் சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே 2ஆம் வீடு ஸ்பீச்சுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். இந்த டைம் பீரியட்ல மிதுன ராசிக்காரங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருக்கும், அன்பா பாசமா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே மிதுன ராசி ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருங்க இந்த டைம் பீரியட்ல கட்டாயமா எலக்யூஷன்ஸ், டிபேட் காம்படிஷன்ஸ் அந்த மாதிரி இடத்துல ஜெயிச்சுட்டு வருவாங்க. ஏன்னா உங்களோட பேச்சுக்கு மதிப்பன்றது வளர போகுது. இப்போ நார்மலி நம்ம ஒருத்தங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தா பெரிய சொல்ல வந்தாங்கன்னு மாதிரி கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இந்த டைம் பீரியட்ல நீங்க ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் கொடுத்தாலும், ஃபேமிலியில ஏதாச்சும் பேசினாலும் உங்க பேச்சு நிறைய பேர் மதிப்பாங்க. அந்த மாதிரி டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க இது. அப்படியே 2ஆம் வீட்டிலிருந்து குரு பகவான் உங்களோட 6ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு, 5ஆம் வீட்டு 5ஆம் பார்வையால. சோ 6ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. அப்படியே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் எதிரிகள் வளர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பொதுவாவே நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கோம், அதனாலே நமக்கு கூட இருக்கிறவங்க கொஞ்சம் பொறாமைப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பர்சன்ஸ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. கடன் வாங்க
வாங்குறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு முடியாம கடன் வாங்குறதோ காசுக்கு குறைவாயிட்டு கடன் வாங்குற மாதிரி சிச்சுவேஷன் கிடையாது. ஒரு நல்ல விஷயத்துக்காக நல்ல காரியத்துக்காக வாங்குற மாதிரி இருக்கும். ஃபார் சப்போஸ் மிதுன ராசிக்காரங்களுக்கு 2ல வந்து குரு உச்சகட்டமா இருக்கிறதுனால இந்த பிசினஸ் எக்ஸ்பேன்ஷனோ இல்லாட்டி வந்து வெல்த் கெய்னிங்காக ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக ப்ராப்பர்ட்டி லோன் போடுறது இல்லாட்டி பிசினஸ் லோன் போடுறது இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்காக வந்து கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை தெரியுது. அப்படியே 2ஆம் வீட்டிலிருந்து வந்து குரு பகவான் 8ஆம் வீட்டை பார்ப்பாங்க. 8ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சிஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் கூட நடக்கலாம். இப்போ இந்த 1.5 month டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு ஒரு இன்கம் சோர்ஸ்ன்றது எதிர்பார்க்காத வகையில ஃபார் சப்போஸ் நீங்க ஆல்ரெடி ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க எதிர்பார்க்காத வகையில வந்து ஒரு செகண்ட் இன்கம் சோர்ஸ்ன்றது கூட உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இந்த 2ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் பார்வையால வந்து 10ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு, தொழில் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான். சோ இந்த தொழில் வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது கட்டாயமா தொழில்ல முன்னேற்றங்கள்ன்றது இருக்குங்க. ஒரு சில மிதுன ராசிக்காரங்களுக்கு பதவி ஏற்றங்கள்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே ஒரு சிலருக்கு வந்து வேலை ஏதாச்சும் ஒரு பிசினஸ் வந்து பெரிய லெவல்ல எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான வாய்ப்புண்டு. சொசைட்டில வந்து உங்களோட ரெஸ்பெக்ட்ன்றது வளரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ 10ஆம் வீடு தொழில் வீடு, அப்படியே சொசைட்டில நம்ம ரெஸ்பெக்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு முடிவு பண்ற வீடு தொழில் இந்த 10ஆம் வீடு தான். சோ இப்போ குரு ஒரு ரெஸ்பெக்டபிள் பிளானெட். அந்த ரெஸ்பெக்டபிள் பிளானெட் வந்து உச்சகட்டமா இருந்து நம்மளோட தொழில் வீடு சொசைட்டியோட வீடு மேல பார்வை வைக்கும் போது சொசைட்டில நம்மளோட ஃபேம் ரெஸ்பெக்ட்ன்றது கூட வளரும். அப்படியே தொழில் வகையில வந்து நம்ம க்ரோ ஆயிட்டு இருக்கோம், க்ரோ ஆகுறதா தெரியுது. பினான்சியல் கெயின்ஸ் இருக்குது. அப்படியே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம்ன்றது கூட இருக்குது. ப்ரொஃபஷன் வைஸ் ரொம்ப நாளா வந்து ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல கட்டாயமா ப்ரமோஷன் கிடைச்சிருவான்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே 2ஆம் வீட்டிலிருந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களோட 6ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் மார்க்கா ஹவுசஸ் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா. சோ அதனால கொஞ்சம் இந்த எதிரிகளோட தொல்லை சடனா வந்து உங்களுக்கு எதிர்பார்க்காத வகையில எதிரிகள் யார் நம்ம கூட நல்லா பழகுற நண்பர்கள் எதிரிகளை எப்படி மாறுறாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருங்க. இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ஒரு சில பேரோட உண்மையான முகம் அந்த மாதிரி கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. டோட்டல்லி பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல ஃபேமிலி அக்கேஷன்ஸ் நடக்கிறதுக்கு, ஃபேமிலி ஹாப்பினஸ்க்கு, பணத்துக்கு, அப்படியே வந்து வியாபாரத்துக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. இது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கான குரு பெயர்ச்சிக்கான பலன். இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமெடிஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லாங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் தொழில முன்னேற்றம், காசு வர்றது இந்த மாதிரி இருக்கிறதுனால எதிர்பார்க்காத வகையில ஒரு சில நண்பர்களோ வேண்டப்பட்டவங்களோவே கொஞ்சம் எதிரிகளா மாறுறதுக்கு இல்லாட்டி அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற பொறாமை வந்து இப்போ வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சோ அந்த எதிரிகளோட தொல்லை உங்களுக்கு இருக்காம இருக்கிறதுக்கு நீங்க வராகி அம்மாள் முன்னால விளக்கேத்து வச்சுட்டு வாராகி ஸ்தோத்திரம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு சமீபத்துல ஏதாச்சும் வாராகி கோயில் இருந்தா தயவு செஞ்சு வாராகி கோயிலுக்கு போங்க. இது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கான ரெமெடி. இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிச்சார பெயர்ச்சி எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. இந்த மாதிரியான பெயர்ச்சி பலன்கள், மாத பலன்கள், ராசி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க. நன்றி.